வரைக்கும் மனித உணர்வுகளை சொல்ற அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. அதோட நான் யார் பக்கத்துல உட்காந்துருக்கேன் அப்படிங்கறதுதான் பெரிய பெருமையே. நம்ம யார் சார்ந்து இருக்கோம், நம்ம யார் கூட இருக்கோம் அப்படிங்கறதுதான் பெரிய பெருமையே. இவ்வளவு பேர் இவ்வளவு வேலைகளை விட்டு டேனிக்காகவும் பிரசாந்த்காகவும் வந்திருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் அல்ல, சில மனிதர்கள் திருச்சியை வச்சு வளர்ந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஊரை வச்சு, அந்த மாவட்டத்தை வச்சு மனிதர்கள் வளர்ந்துருக்காங்க. ஆனா சில மனிதர்கள் தான் அந்த ஊரை வளர்த்துருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறது செந்தில் சாரோட குடும்பமா இருக்கட்டும், செந்தில் சார் இருக்கட்டும், அப்படி எலிவேட் பண்ணி வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு எலிவேஷன் அது சில மனிதர்களால சாத்தியம். அது அரசியலா இருக்கட்டும், சமூக பணியா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஆளுமைகள் சொல்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவரோட பெருந்தன்மை. நான் ஒரு வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிலால போய் கால் வைக்கிறது பெரிய அதிசயம் இல்லை, அதிசயம் தான் அதற்கான படிப்பு இருக்கு, அதற்கான மெனக்கடல் இருக்கு. நிலால கால் வைக்கிறத விட அதிசயம் என்ன தெரியுமா? நம்மை பிடிக்காதவர்களோட மனசுலையும் நம்மை தெரியாதவர்கள் மனசுலையும் ஒரு அடி எடுத்து வைக்கிறது பேரதிசயம்னு நம்புறவன் நானு. அந்த அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார் அவர். நான் அதே தூரத்துல இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வாசல்ல இருந்து அரவணைச்சு கொண்டு வராரு. இங்க மட்டும் இல்ல, எனக்கு பர்சனலா ஒரு பெரிய பிரச்சனை, நோய்வாய்ப்பட்டு இருக்கப்ப இன்ன வரைக்கும் இந்த மூச்சு காற்றை, இந்த சுவாசத்தை வழி நடத்தி செல்கிற ஒரு மிக முக்கிய பங்கு அவருக்கும் அவருடைய மருத்துவமனைக்கு இருக்கு. இதை விட ஒரு பெரிய நன்றி சொல்லும் ஒரு நிகழ்வு எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் ஒரு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். எனக்கு என் நண்பன் நான் சொன்னேன் இல்ல, திருச்சியை எலிவேட் பண்றதுன்னு. டேனி பயங்கரமான ஆளுங்க, கரெக்டா தான் சூஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும். எனவே சூப்பர் டேனி. ஒண்ணுதான் நான் சொல்லணும், பிரசாந்தே சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் அது. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். வள்ளுவன் சொன்ன வாக்குல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. இலர் பலராகிய காரணம் இல்ல, என்னால முடியாது, இது கஷ்டம், இதை கிளைம் பண்ண முடியாது என்னால, ஐயோ இவங்கெல்லாம் வருவாங்களே பொறாம. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். சில பேர் தமா இருப்பான், அதற்காகவே காத்திருப்பான், அதற்காகவே தன்னுடைய ஊனை ஊருக்கி நிற்பான். அப்படிப்பட்டவன் ஜெயிப்பாங்கிறதான் வள்ளுவனோட வாக்கு. நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் அப்படின்னு. ரெண்டு பேருமே இது ஒரு தவமாவும் ஒரு வாழ்க்கையாகவும் இதே பிசினஸா நின்றாம என் நண்பன் மாதிரி ஒரு 250 பிசினஸ் பண்ணி நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கறதான் ஆசையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல நிகழ்வு இது. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, இங்க பெரியவங்க இருக்கீங்க. உங்களுடைய வாழ்த்தா இருக்கட்டும், வசந்தமா இருக்கட்டும், இந்த 2 பிள்ளைகளுக்கும் அடுத்தடுத்த ஒரு வெஞ்சரை, அடுத்தடுத்த விஷயத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. நேற்று என்னுடைய 30வது ஆண்டு கல்யாண நாள் கொண்டாடினேன். ஆமா, கை தட்டுறதோட நம்ம ஏதாவது கவர் அது ஏதாவது கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்.